Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நல்லி எலும்பு குழம்பு. இது வந்து என்ன வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதாவது எலும்பு வந்து நல்லா பலப்படும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மட்டன் எலும்பை வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட என்னென்னா மெயின் என்னென்னா குறுமிளகு வந்து நம்ம அதிகமாக சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம சீரகம், மிளகு, மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள்னால் தனி மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணணும். அது எது அடிஷ்னலாக வந்து மிளகாய் எதுவுமே இல்லாதான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட வரமிளகாய் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மட்டன் எலும்பு 250 கிராம்ஸ் அளவுக்கு வாங்கிக்கலாம். இதை வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை வாஷ் பண்ணிக்கலாம். 2 டைம் வாஷ் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சுட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மட்டன் குழம்புக்கு வந்து மிளகு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நம்ம ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம இதையே நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஒரு 2 ஈர்க்கு போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் நல்லா போயிடும். இந்த கடாயினோட சூடே போதை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லி எலும்பு மட்டன் குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லி எலும்பு குழம்புக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம நல்லி எலும்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடணும். அதாவது இந்த எலும்பு இந்த தண்ணி வந்து நம்ம தான் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா எல்லா எசன்ஸும் வந்து இந்த தண்ணியில் இருக்குது. அதனால் இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 வரமிளகாய், 2 ஈர்க்கு கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த வரமிளகாயினோட விதை பிடிக்கலைன்னா அதை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகு கலவையை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம். இந்த எலும்பு குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல் டேஸ்ட் மாறிடும், சல்லுன்னு போயிடும். அதாவது டேஸ்ட்டே இருக்காது. இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் தான் செய்யணும். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த எலும்புலையே நம்ம ஆட் பண்ணதுனால மஞ்சத்தூள் போடல. ஒரு சிலருக்கு வந்து மட்டன் மசாலா பிடிச்சதுனாலும் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுலேயே அதாவது என்ன மிளகு, மல்லித்தூள் எல்லாமே இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணல. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற தண்ணி கூட அதாவது எலும்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதையே சேர்த்துட்டு நம்ம ஒரு மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பு அதாவது மிளகு கலவை எலும்பு நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா நல்லா இறங்கும். இது வந்து என்னன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உப்பு சேர்த்துட்டோம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆயில் கம்மியாக விட்டதுனால என்னென்னா லைட்டாக தான் ஆயில் வருது. நம்ம ஜாஸ்தி ஆயில் வந்து உடம்புக்கு கெடுதலுங்கிறதுனால நம்ம கரெக்டாக தான் ஆயில் விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா தான் அந்த எலும்பனோட எசன்ஸ் வந்து இந்த கிரேவியில் இறங்கி அது வந்து சத்து கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மட்டன் நல்லி எலும்பு குழம்பு ரெடி. நல்லி எலும்பு குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம்.
இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செயின். விளக்கம். உலகத்தையெல்லாம் மன்னன் காப்பாற்றுவான். நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி புரிவானாயின் அரசனை அந்த முறையே காப்பாற்றும். பெபிள்ஸ் தமிழ்.